Hi friends, Basha's Kitchen la இன்னைக்கு நம்ம chettinad style prawn gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த chettinad style gravyக்கு நம்ம ஒரு homemade chettinad மசாலா ஒன்னு prepare பண்ண போறோம். இந்த மசாலா வச்சு இந்த gravy எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். செட்டிநாடு மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக மல்லி விதை, ஜீரகம், சோம்பு, தேவையான அளவு மிளகு, வெந்தயம், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா ஹோல் ஸ்பைசஸோட அளவும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஒரு 2 கிரேவிக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையா அப்படியே டபுள் பண்ணி இதை நீங்கள் ஸ்பைசஸாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 2லேருந்து 3 காஞ்ச வத்தல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து பவுடரை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக பொடி பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது சம அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு அதையும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எந்தளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த செட்டிநாடு மசாலா பவுடரையும் சேர்த்துருங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். நிறைய ஸ்பைசஸ் இல்லை நிறைய இன்னும் கொஞ்சம் ப்ரான் தொக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதோட அளவை ஏறக்குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக விடணும். அதுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை நம்ம வேக விடலாம். லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5லேருந்து 7 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி மேலே வந்துடும். மசாலாவோட பச்சை வாசனையும் போகும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ப்ரான்ஸ் வேகும் போது நம்மளுக்கு நிறைய தண்ணி விடும். அதனால தண்ணி விட வேண்டாம். தேவையான அளவு உப்பு அப்புறம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடலாம். ப்ரான்ஸ் வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு அது தானாகவே சுருண்டிருக்கும். ஸோ அதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ப்ரான்ஸ் வெந்துருச்சுன்னு. ப்ரான்ஸ் எப்பவுமே ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதனால் பாருங்கள் ஒரு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சது மாதிரி மேலே ப்ரான்ஸ் நல்லா வெந்து இந்த மாதிரி சுருண்டுரும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட செட்டிநாட் ஸ்டைல் ப்ரான் தொக்கு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை சாப்பிட்றதுக்கு டிஷ் அவுட் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு இது கார்னிஷ் பண்ணி நீங்கள் ஒயிட் ரைஸ் அப்படி இல்லைன்னா ரசம்க்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி செட்டிநாட் ஸ்டைல் ரெசிபீஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.